என்னோடய பேர் வின்சென்ட் செல்லுக்குமார். எனக்கு 2 பெண் பிள்ளை இருக்குது. நான் சென்னை முகப்பேரில் இருக்கிற நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். 15 வயசில் எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒயினில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கிக்கு வரலன்ட்டு பீரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சரியாக இதுவும் எனக்கு போதை பார்த்தலன்ட்டு ஹார்ட் ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்தேன். அது பார்த்தோன்னா என்னோடய டேஸ்ட் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன். டேஸ்ட்டு என்னால் விட்டு இதில் இருக்கவும் முடியாது. டெய்லியும் குடி. என் கணவர் தினம் குடிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு இதை நினச்சி ரொம்ப பாரமாக இருக்கும். வீட்டில் பீராக்குள்ளே எல்லாம் துணி தான் வைப்பாங்க. நான் வந்து பாட்டில் வந்து இந்த பீரா சைடில் ஃபுல்லாக வந்து ஃபுல் பாட்டில் எல்லாம் சரி வச்சுருவேன். என்கிட்ட சிரித்து பேச மாட்டாங்க, என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. எப்போவுமே குடி எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டிருக்கு. 19 வருஷமாக நான் குடிப்பழக்கம் நான் அடிமையாக இருந்தேன். இந்த குடிப்பழக்கம் எனக்கு விடுதலையே என்னால் வர முடியல. அதை விட்டு வரணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது என்னால். அப்புறம் நான் இந்த லாக்டவுன் போகிற டைமில் ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சின்னு போட்டாங்க. அப்புறம் இது பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தேன். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருடைய ஜபலாம் கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மோகன் ஐயா பேசும்போது ஜெபிங்க, உங்கள் கணவர் மேலே கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லும்போது, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது நான் கை வச்சு ஜெபித்தேன். நான் வந்து கூட இருந்து பார்த்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள பாட்டில் இருக்கும், எடுத்து குடிப்பேன். டக்குன்னு பார்த்து இது சரீரம் ஒரு ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் தான் கடவுள் வந்து வாசம் பண்ணுறார். இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார். இதை தீட்டுப்படுத்துவது பாவம். மதுபானம் குடிக்கும்போது சரீரத்தை கெடுக்கிறீங்க, அவனை கர்த்தர் கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறாரு. சாதாரண பாவ பழக்கம் நினைக்காருங்க. சரீரத்தை பாதிக்கிற எந்த விஷயமும் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். எனக்கு உள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முட்டி போட்டு முழங்கால போட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். என்னை உங்களுக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்குங்கன்னா நான் சொன்ன முடியும். உனக்கு சுத்தம் உண்டு, நான் உன்னை சுத்தமாக்குறேன்ட்டு மோகனையா சொல்கிறாரு. இன்னும் பண்ணி என்னுடைய சரீரத்தை விட்டு பெரிய ஒரு இது என்னை விட்டு விலகி போன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு. இப்போ வந்து இந்த குடிக்கிற எண்ணமே எனக்கு சுத்தமாக எனக்கு இல்லை. கடைக்கு போனால் கூட அந்த வாடையே எனக்கு பிடிக்கல. குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. நான் இருந்தவன். நான் இன்னைக்கு அந்த வாடையே எனக்கு பிடிக்கும் போது அந்த சைடு எனக்கு போகல. 5 மணிக்கு அவனால் கடைக்கு ஓடுருவேன். எனக்கு அந்த எண்ணமே சுத்தமாக வரல. சேலரி வாங்கினா இன்றைக்கி அப்படியே என் மனைவி எடுத்து வந்து கொடுத்துட்டு தசோபாபா ஆண்டவர் கொடுத்துட்டு என் மனைவி கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்கிறேன். ஜெபிக்காத இருந்த என் கணவர் இப்போ ஜெபிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கிறாங்க. நைட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கிறாங்க. வேதமே வாசித்தது இல்லை அவங்க. இப்போ 20 அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 19 வருஷமான அந்த குடிப்பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கோடியான கோடி நன்றி. என்னை விட்டு இந்த குடிப்பழக்கத்தை விட்டு நான் வெளியிலே வர முடியாது நினச்சிருந்தேன். நான் இன்றைக்கி அந்த குடிப்பழக்கத்துலேருந்து நான் வெளியில் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என் பேர் சகாய